வணக்கம் மக்களே! நான் பண்ண அந்த ஒரே ஒரு தப்பு, கல்யாணமும் ஆகல, வாழ்க்கையும் வீணா போச்சுன்னு விரக்தியில புலம்பியிருக்காங்க நடிகை கிரண் அவர்கள். என்ன ஆச்சு அவங்களுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு அவங்க புலம்புறதுக்குன்றத தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நான் செய்த அந்த ஒரு தப்பு தான் என் வாழ்க்கை இப்படி போனதுக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில நடிகை கிரண் ரத்தோட் குடுத்திருக்கக்கூடிய பேட்டி ரொம்பவே வைரலாகி வந்துட்டுருக்கு. தமிழ் சினிமாவுல இருக்கக்கூடிய முன்னணி நடிகைகள்ல நடிகை கிரண் ரத்தோட்டும் ஒருத்தவங்க. இவங்களுடைய நடிப்புல அன்பே சிவம், வில்லன் போன்ற திரைப்படங்கள் வெளியாகி இருந்தது. தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, இந்தி, கன்னடம், மலையாளம்னு பல மொழிகள்ல நடிச்சிருக்காங்க. சினிமாவுல இருந்து திடீரென மாயமான கிரண் தற்போது அவரின் சமூக வலைதள பக்கத்துல ஆக்டிவாக இருந்து வராங்க. அந்த வகையில அவங்க சமீபத்துல சில பதிவுகள வெளியிட்டாங்க. அதுல கவர்ச்சி புகைப்படங்கள் தான் அதிகமாக இருந்துச்சு. இந்த நிலையில சமீபத்துல பேட்டி ஒண்ணு குடுத்திருக்காங்க. தன் வாழ்க்கையே ஒரு தவறான முடிவால் தான் வீணாகிடுச்சு அப்படின்னு பேசியிருக்காங்க. அதுல எனக்கு திருமணம் ஆகல, நான் தனியாக தான் வாழ்ந்து வரேன் அப்படின்னு பல படங்கள் நடிச்சிருக்கேன் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. அந்த சமயத்துல நான் ஒரு தவறான நபரை காதலிச்சேன். இதனால பல பட வாய்ப்புகள் வந்தால் என்னால் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. காதல் திருமணம் என என்னுடைய உண்மை வாழ்க்கை விட்டு குடும்ப வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டேன். சிறிது காலத்திற்கு பின்னர் தான் அவரின் உண்மை முகம் எனக்கு தெரிஞ்சது. தற்போது சினிமாவும் இல்ல, காதலும் இல்ல. மேலும் நான் அன்று சரியாக இருந்திருந்தா கண்டிப்பாக நல்ல இடத்திற்கு போயிருப்பேன். முட்டாளாகி இருக்க மாட்டேன். தற்போது பட வாய்ப்பிற்கு ஆசைப்படுறேன். ஆனா குறைவாகத்தான் வருதுன்னு உருக்கமாக பேசியிருக்காங்க. இந்த செய்தி ரொம்பவே சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே நிறைய பேரு தான் எடுக்கக்கூடிய முடிவு சரியானதா? இந்த சூழல்ல நம்ம இந்த முடிவை எடுக்கலாமா? இது நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு சரியாக இருக்குமா? அப்படின்னு நினைத்து யாருமே ஒரு சிலர் எடுக்கக்கூடிய முடிவு சரியானதாக அமைகிறது கிடையாது. சில நேரங்கள்ல தவறான முடிவுகள எடுத்துட்டு காலம் கடந்த பின்னாடி இந்த மாதிரி பார்த்தோம்னா யோசிக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிரண் அவர்கள் சொன்னத பற்றி அது சரிதானா? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.